ஹலோ, சொல்லுங்க எல்லாம் எப்படி பிரசாந்த்ண்ணே. இருக்கீங்க? ஹாய் நல்லா ஹாய், இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணே. லைக் இப்ப அண்ணங்கிறீங்க, இல்லைன்னா பாண்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. சீச்சி அப்பெல்லாம் இல்லைண்ணா. நான் அது நாங்க இல்ல. ஆனா பிரசாந்த் சொல்ல மாட்டோம் ப்ரோ. ஆனா பிரசாந்த் ப்ரோ, நான் மட்டும் உண்மையை சொல்றேன். நான் வந்து பாண்டா ப்ரோன்னு எப்பவுமே. இல்ல இல்ல, அது நான் ஓகேங்க, அதுல என்னங்க இருக்கு? அபியூஸ் பண்ணாம இருந்தா ஓகேங்க. எங்க என்ன ஸ்பேஸ் பின்னாடி பண்ண மாட்டோம் ப்ரோ. இல்ல இல்ல, பின்னாடி ஏதோ டொக்கு டொக்குன்னு இருக்குது, என்னது, யாருது? ஓகே, நாகராஜ் சடக் புடக்குங்குது, என்னன்னு பாருங்க. அப்புறம் என்ன டாபிக் போயிட்டு இருக்குது? சே நோ டு பிரசாந்த் ப்ரோ. இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷனை பத்தி தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. இல்ல, இது நாம என்னன்னா, நாம எதுக்கு தண்டிக்கப்படுறோம்னா, டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் கோஸ் பேக் டு 1970s இருந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான தண்டனை இது, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டா நம்மளோட பிரதிநிதித்துவமே தேவையில்லாம போயிடும் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அதனாலதான் 800 சீட்டு வச்சு தெளிவா பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க. தாத்தா பாட்டில படிச்சு படிச்சு சொன்னாங்க, நிறைய பேத்துக்கு அங்க 16 பேருக்கு இல்லைங்க. நான் இப்போ சொல்றேங்க, உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன். லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க, அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க, எவன் இந்த பூமர் நாய்ங்க எவன் சொல்லியும் ஒரு குழந்தையோட நிறுத்தாதீங்க. அவனுக்கெல்லாம் தெரியாது. நம்ம பெத்தவங்க எல்லாம் ஏன் சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நாம 2 பசங்க மினிமம், இல்ல 3 பசங்க 4 பசங்க இருந்த அந்த தைரியத்துலதான் நம்ம பெத்தவங்க வந்து வாழ்க்கையை கடந்தாங்க. வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எந்த மீனிங்கும் இருக்காதுங்க. இப்ப நீ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எதுக்கு வாழுவீங்க? அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், தங்கச்சி இருக்கு நல்லா வச்சுக்கணும், அண்ணன் இருக்கான், அண்ணன் குடும்பம் இருக்கு பாத்துக்கணும். இந்த பொறுப்பு இருக்கிறங்காட்டிக்கு தான் நாம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நவர்றோங்க. நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. லைஃப்க்கு பர்பஸ் எங்க வரும்னா குடும்பத்துல இருந்தா வருங்க. இவனுங்க இந்த பூமர் நாய்ங்க நடுவில் இருந்துட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒன் பேபி சே ஓகே அப்படிங்குவானுங்க. டேய், அந்த வெங்காயத்தெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறேன்டா. நான் இப்ப சொல்றேங்க, இங்கிருந்து 50 வருஷங்க, எவன் தமிழ்நாட்டுல தைரியமா இப்போ 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிறானோ அவன் தான் த மோஸ்ட் லக்கியஸ்டா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா, நான் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாட்ஸ்குள்ளலாம் போலீங்க, எனிவேர் நீங்க எடுத்துக்கங்க, ஒர்க், பேசிக் ஒர்க் எடுத்துக்கங்க. நீங்க அங்க வந்து ஒரு 60% நார்த் இந்தியன் பீப்புள் இல்லாம நீங்க வந்து அந்த இடத்த பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம எல்லாருமே ஹையர் ஜாப்ஸ் இதுக்கெல்லாம் மூவ் ஆயிட்டோம். இன்னொன்னு, ஆள் பற்றாக்குறை இருக்குதுங்க. அவங்க இல்லைன்னா பல இண்டஸ்ட்ரியில ஆட்கள் இல்லை. இன்னொன்னு, நிறைய நியூக்ளியர் குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியும். அங்க வந்து லேபர் ப்ரோ, நம்ம we are not laborers. நம்ம லேபரா இருக்க, நம்ம வந்து எஜுகேட் பண்ணி நம்ம போறோம். நம்ம இல்லைங்க இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்றது இதோட ஸ்டார்டிங், இப்போ வந்து இதோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனா லேபருக்குமே நான் சொல்றேன், நான் இப்ப லேபருமே பண்றதுக்கு நிறைய பேர், இப்ப டெய்லர்லாம் வந்து இப்ப டெய்லரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கில் லேபர் தான். இருங்க, இந்த ரவி கையை தூக்கிட்டே இருக்க. ரவி நீங்க பேசிடுங்க ரவி, நான் அப்புறம் பேசுறேன். ஏன்னா பேச விட்டா பரவாயில்ல, கையை தூக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ரீசெண்ட்லி பாப்புலேஷன் பத்தி. சொல்லுங்க. நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் பாப்புலேஷன் பற்றி பேசுனீங்க. நான் ரீசெண்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா, உண்மலை கொள்கை பற்றி ஆல்ரெடி ஹரிஷ் ப்ரோ பேசியிருந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னா, பெங்களூரில் வந்து இந்தி அந்த மாதிரி கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பேர் நிறைய வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தி 3 பேர் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஓனரே 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்காங்க. இன்னொன்னு கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல தான் டிங்க் நிறைய கல்ச்சர் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஐடி பீப்புள் இதாகிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை ஐடி பீப்புள்னு சொல்லலை, நீங்கள் பிரசாந்த் ப்ரோ கரெக்டாக சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ், கன்னடா, தெலுங்கு அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க தான், 2 குழந்தைங்க 1 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஓனரு, ரீசெண்ட்லி எங்கள் படித்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க தான் இப்போ வரைக்கும் பெற்றுட்டு தான் இருக்காங்க. பட் அது என்னத்துக்குன்னு தான் புரியல. பட் அது இந்தி திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற. இல்ல ப்ரோ, ரொம்ப சிம்பிள். இல்ல ப்ரோ, எகனாமிக் வைஸஸா டிசைட் பண்றது ப்ரோ, அது அவங்க எகனாமிக் பொறுத்து. இல்ல ரவி ப்ரோ, என்ன மேட்டர்னா, இது என்னன்னா, அதான் சொல்றது, அங்கதான் சிஸ்டம் வருது. நம்ம எல்லாருமே
நம்ம எல்லாருமே எடுத்துக்கங்க. நம்மளோட தாத்தா பாட்டி எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பெரியம்மா, சித்தப்பா, மாமாலாம் பாருங்க. மினிமம் 5 பேர் இல்லாட்டி 6 பேர் இருப்போம். நம்ம கண்டிப்பா. பாட்டிகள்ல யார வேணா எடுத்துக்கங்க. எந்த குடும்பத்த வேணா எடுத்துக்கங்க. 3 பசங்க, 2 பொண்ணுங்க அப்படி வதன்னு இருக்குங்க. அதுல ஒருத்தங்க இறந்திருப்பாங்க. பட் 6 பேர், 7 பேர் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு சொந்தம், இன்னைக்கு கல்யாணம்னு போயிட்டு அவ்வளோ சொந்தம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவ்வளோ வறுமையிலயும் நம்ம தாத்தா, பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர வந்து பெத்தங்காட்டிக்கு தான். நேரடி ரத்த சொந்தம் உருவானது அதனால தான். ஆனா, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அதாவது ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னா, 12, 13ல இருக்கும். 13 பேர்லாம் இருக்கிற ஃபேமிலிலாம் நெறைய இருக்கு ஆக்சுவலா. நெறைய. ஆமா அதாவது ஆமா என் 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 அப்பா அண்ணன் தங்கச்சி கூடயே 8 பேர் இருக்காங்க. ஆ இல்லைன்னெல்லாம் சொல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க ரவி ப்ரோ. இந்த 8 பேர் இருக்கிறங்காட்டிக்கு நீங்க சண்டையோ என்னவோ, ஒரு 4 பேர் சண்டை போடுவீங்க, 4 பேர் சேர்ந்திருப்பீங்க. ஆனா, இந்த டாக் டீம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால், ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ரத்த சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு பேர்ன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. ஒரு ரொம்ப கம்மியா 150 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? நேரடி ரத்த சொந்தம் நான் சொல்றது. ஆமா ஆமா ஆ. இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பிரதர். அன்பார்ச்சுனேட்லி நாம வந்து சண்டை போட்டுக்கிறோம். ஆனா, சேர்ந்து இருந்தா யோசிச்சு பாருங்க. அதோட வைபே வந்து வேற. ஆனா, அந்த 1970ஸ் இந்த பீரியட் என்னாச்சுன்னா, அன்னைக்கு தான் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பிரதர்? கவர்ன்மெண்ட்டுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு காங்கிரஸ்காரனுங்க. அவனுங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் அவனுங்களுக்கு? எவனாவது ஒருத்தன் வந்து அமெரிக்கால ஒண்ணு இது பண்ணான்னா, அதை இங்க வந்து ஏற்றுவானுங்க. அவனுங்க என்னைக்கு மக்களுக்கு உழைச்சிருக்கானுங்க? சும்மா கேட்டா காங்கிரஸ் உழைச்சதுங்குவானுங்க. ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. கொண்டு வந்து ஆ ப்ரோ இப்போ நீங்க வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து ரைட்ன்றீங்களா? நான் சொல்றேங்க. நான் சொல்றேன். என்னன்னு சொல்லிடுறேன் நானு. பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகுறதுல இருந்தா பிரச்சனை. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டோட பர்த் ரேட் என்னன்னு சொல்லுங்க மான்ஸ்டர். இப்போ தமிழ்நாடு பர்த் ரேட் தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா. பட் வந்து இன்னைக்கு 2.5 யார் சொன்ன எனக்கு 2.5? 2.5 எங்க எடுங்க. நான் தான் சந்தோஷ் 2.5 எல்லாம் கிடையாது. 1.25 குழந்தை. சரி, நான் உங்களுக்கு எடுங்க டேட்டாவை சரி ஷேர் பண்ணுங்க. மேல ஷேர் சரி பண்ணுங்க. சரி நான் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எப்போ இந்த வருஷம் இந்த வருஷம் டேட்டா வந்து 2.5ஆ? அது எனக்கு தெரியாது. அததான் சொல்றேன். அததான் 2.5 சொல்றேன். கிடையாது. முதலமைச்சர் ஐயா வந்து நீங்க அரசியலா என்ன வேணா பேசுங்க. ஐயா ஸ்டாலின் வந்து மேடை போட்டு இன்னைக்கு இல்ல. இப்போ ஒரு கல்யாணத்துல பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் வரவேற்பு ஏதோ ஒண்ணு. அன்னைக்கு உட்காந்துட்டு தயவு செய்து எல்லாரும் குழந்தை பெத்துக்கன்னு 2 பேர் பேசியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஆந்திராவோட சிஎம் அவங்க சந்திரபாபு நாயுடு சார் பேசியிருக்காங்க. நம்ம சிஎம் வந்து பேசியிருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப ஈஸியான இஷ்யூ கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஹிட்டிங் அஸ் ரைட் நவ். எவ்வளவு நாள் தெரியல. ஆனா இன்னைக்கு அதோட எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா நாம 1.25 குழந்தை தான் இருக்குது. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் பிறப்பு வீதம் 1.25 1.5 to 1.25 இவ்வளவுதான். 1.5 குழந்தை தான் பிறக்குது இங்க. அங்க வந்துட்டோம். ஏன்னா நம்பர் 1 என்ன பிரச்சனை? இந்த குடும்ப கட்டுப்பாடு, இந்த எஃபெக்ட், இதோட இன்டைரக்ட் எஃபெக்ட் இங்க வந்து சேர்ந்துருக்குது. இன்னொன்னு கிரஷிங் எக்கானமி. லஞ்சம் கொடுத்து, காசு கொடுத்து, செத்து, பொழைச்சு அவன் எப்படி 2வது குழந்தை இதனாலதான் கவர்மெண்ட் மேல ஏன் கடுப்பு வருது அப்படின்னா இதனாலதான். ஏன்னா நாம உண்மையாலுமே எல்லாரும் 3 குழந்தை பெத்துட்டா சூப்பர். ஆனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க. அவன் 2வது குழந்தை பெத்துக்கணும்னா இங்க ஸ்கூல் எத்தனை பேர்த்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க முடியும்? ஒரு ஆவரேஜா அவனுக்கு வந்து ஒரு டீசென்டான எஜுகேஷன் வேணும்னா பிராக்டிக்கலா பேசுவோம். சும்மா வாய் இருக்குன்னு பேசுறதுக்கு இல்ல, பிராக்டிக்கலா பேசுவோம். ஒரு குழந்தைய சேர்த்து வெளியில வர்றோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மினிமம் ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து நீங்க பிரைமரி ஸ்கூல் படிக்க வைக்க முடியும். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். கரெக்ட்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய். அப்புறம் அவங்களுக்கு ஆளும் பாலும் சாப்பாடு கீப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் போயிடும். 3 லட்சம் ரூபாய் இருந்தாதான் குழந்தைகளோட பேசிக் எஜுகேஷனே உங்களால கவர் பண்ண முடியும். இன்னொன்னு பேசிக் மருத்துவம். எத்தனை பேர் நம்ம எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் ஆசை. இங்க இருக்கிற 8 கோடி பேருக்கு சேர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? கிடையாது. நம்மளால மேக்ஸிமம் நம்மள வந்து ஒரு 1 கோடி பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அக்சஸ் பண்ணுவோம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு பிரச்சனையில இப்போ நம்ம 4 குழந்தை பெத்துக்கணும்னா எப்படி முடியும்? அததான் சொல்றேன் ஹரிஷ். நியாயமா அதுதான் சொல்றேன். அரசாங்கம் வாய்கிலேயே இன்னைக்கு குழந்தை பெத்துக்கன்னு சொல்லுது. உண்மைதான். நமக்கு இருக்கிற பிரச்சனை உண்மைதான். நம்மளோட பிறப்பு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ்ஸ், இந்த நேட்டிவ் தமிழ்ஸோட பிறப்பு சதவீதம் கம்மியாயிட்டே போகுது. ஏன்னா ஆனா அரசாங்கம் வந்து ஆக்சுவல் இஷ்யூவை அட்ரஸ் பண்றதே கிடையாது.
ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடை வந்து நாம வந்து ரொம்ப சின்சியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாம வந்து நம்ம அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தை பெத்துட்டாங்கன்னா போய் இந்த நரம்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடணும். நீங்க நிறைய கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்த்தை வந்து கட் பண்ணி விடுறது, வர்ற குழந்தையை நிறுத்துறது. அது அன்னைக்கு வந்து நம்ம ப்ரோ அம்மாக்கள் இந்த இந்த இங்கிலீஷ்ல கேக்குதுங்களா ப்ரோ? சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இல்லைங்க ப்ரோ. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், அவங்க எல்லா காமெடியிலையும் பாத்தீங்கன்னா அந்த 5 கிலோ அரிசி 500 ரூபா பணம்னு சொல்லிட்டு அதே தான் பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸே தான் பாத்தீங்கன்னா திரும்ப 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 அது வந்து ஒரு பிரதர் இது ஒரு எல்லாம் ப்ரொபகேண்டா திருச்சி பிரதர். இவனுக்கு சினிமா நடிகனை நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரதர். நீங்க திடீர்னு ஜெயலலிதா வந்து பவர்ல இருக்கா 3 வருஷம் அம்மா அம்மான்ட்டு 3 வருஷம் ஓங்குவானுங்க பிரதர். அப்புறம் ஐயா கலைஞர் வர்றாரா 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஓங்குவானுங்க பிரதர். இன்னைக்குதான் இந்த சோசியல் மீடியா வந்து திறந்து விட்டுருக்கு பிரதர். இல்லைன்னா அப்பப்ப எவனுக்கு சொம்படிச்சா அவனுக்கு கான்ட்ராக்ட் சைன் ஆகுமோ, எவனுக்கு பட வாய்ப்பு கிடைக்குமோ அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இன்னைக்கு வடிவேலன் எதுக்கு மேடையில உட்காந்துட்டு திமுக 200 சீட் ஜெயிக்கிறதுக்கு வடிவேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேக்குறேன். அவருக்கு என்னத்து தெரியும்? நான் என்னத்தை கிழிச்சிட்டாரு அவரு நான் கேக்குறேன். நீ என்ன பேசணும்? நீ 2 ஹோட்டல் ஓபன் பண்ணுவாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ என்னைக்காவது இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி நீ என்னைக்காவது எத்தனையோ நடிகர் பேசியிருக்கான். நியாயமான கஷ்டம். நீ திமுக சாட கூட வேண்டாம். பிரசாந்த் நியாயமா மாதிரி இல்ல விஜயகாந்த் அடிவானார் ஞாபகம் இருக்கா? என்னது விஜயகாந்த் திட்டினார். இல்ல அததாங்க வடிவேலு இல்ல விஜயகாந்த் இல்ல அலெக்ஸ் அதுதான் அலெக்ஸ் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ போய் ஒரு திமுக மேடையில உட்காந்து இந்த பட வாய்ப்புக்காண்டி போய் உட்காந்துட்டு நீ என்ன பண்ற? திமுக 200 உன்னை யாரு கேட்டா? உன்னை யார் மார்க்கெட்டிங் பண்ண சொன்னா? அப்ப நீ என்ன பண்ற? உன்னோட சுயநலத்துக்கு போய் நீ என்ன சொல்ற? போய் உட்காந்து ஸ்பீச்சை கொடுத்துட்டு வர்ற. நான் சூப்பர், ஓகே, அதுவும் தப்பே கிடையாது. அவன் வாழ்க்கைக்கு பண்ணிதான் ஆகணும். அப்பப்ப நீ சொம்படிக்கிற சூப்பர். ஆனா என்னைக்காவது இந்த பொதுமக்கள் இந்த பாதாள சாக்கடை எல்லாம் முடிக்க மாட்டீங்களாயா? ஒரு காமெடியா ஒருத்தர் கூப்பிட்டு ஏயா அந்த ஆள் சாலிகிராமத்துல தான் இருக்காரு அவரு, ஏயா இது அது தெரியும் பாதாள சாக்கடை இன்னுமே அங்கெல்லாம் சரியால முடியல, இந்த மழை நீர் வடிகள்லாம் இதெல்லாம் எப்பயா பிரசாந்த் ப்ரோ முடிப்பீங்க நம்ம அப்படின்னு. வேற எங்கேயோ போயிட்டோம் பிரசாந்த் ப்ரோ. இல்ல நம்ம இருங்க 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 வர்றேன் இருங்க. அதுக்குன்னு வந்து அப்படியே எக்ஸாக்டா நூல் போட்ட மாதிரி பேச முடியாது. சோ இந்த ப்ரொபகேண்டாக்கு வரேன் நான் இப்போ பிரதர் பேசிட்டு இருந்தாரு, விக்னேஷ் பேசிட்டு இருந்தாரு. ஸோ டைம் அண்ட் அகைன் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் வந்து தள்ள சொல்ற ப்ரொபகேண்டாவை தள்ளுவோம் நாம. இவனுங்களாம் ஒன்று புரிஞ்சு வச்சுக்குவானுங்க. கவிஞர் எழுதுவான் ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தழும்பி வழியுது தழும்பி வழியிற தேசம் எதுன்னு. தழும்பி எங்கடா வழியுது? வடக்கு தாண்டா வழியுது. சவுத்துல எங்க வழியுது? எங்க மக்கள் தொகை இருக்குது? ஸோ டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னா 2 விஷயம் நடந்தது பிரதர். என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து கெட்டதா மாறுச்சு. என்னன்னா பெண்களுக்கான படிப்பறிவு உயர்ந்தது அப்படிங்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்டகாசமான விஷயம். பெண்களை வந்து நம்ம மிக மிக பெருசா நம்ம என்ன வேணா திராவிட அரசுகளை வந்து திட்டிக்கலாம் அதிமுகவை. ஆனா அவங்க 2 பேரும் பெண்களுக்கான படிப்புக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பெண்கள் படிக்க ஆரம்பிச்சப்ப என்னன்னா அவங்க சுயசிந்தனையோட இருக்கிறப்போ அவங்களால வதவதன்னு குழந்தையெல்லாம் பெத்து போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு வந்துச்சு. அன்னைக்கு வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பெண்கள்னா வெறும் குழந்தை பெத்துக்கணும், அவன் ஆணுக்கு அடிமையா தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் உடைச்சு இந்த திராவிட அரசாங்கங்கள் பெண்களை என்பவர் பண்ணுச்சு. பெண்கள் வேலைக்கு போனாங்க, பெண்கள் குடும்பத்தை தூக்கி பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து 5 குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடோட சேர்த்து இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து பிரதர் ரொம்ப சைலண்டா இங்க மட்டும் தெளிவா பண்ணானு பிரதர். இது வந்து மிகப்பெரிய நீங்க சொல்ற இல்லுமினாட்டி வேலை இதில் தான் நடந்திருக்குது. இவனுங்க மத்திய அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். வடக்க ஒரு ஸ்டேட் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தெரியும் இங்கிருந்து இது எங்க எஃபெக்ட் இருக்குதுன்னு இந்த காங்கிரஸுக்கும் தெரியும், அப்ப இருந்த பிஜேபிக்கும் தெரியும், 2 பேத்துக்கும் தெரியும். ஆனா நாம வீக் ஆகுறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 கட்சிக்குமே. ஏன்னா நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா என்னைக்குமே சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மீறி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம வீக் ஆகுறது என்னைக்குமே இந்த பெரிய தேசிய கட்சிகளுக்கு வந்து என்னைக்குமே மிகப்பெரிய பலம் அது. அதுல வீக் பண்ணி விட்டதுதாங்க. நாம எல்லாரும் போய் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகள் நிறுத்துறாங்க. ஒரு பாயிண்ட்ல 80ஸ்க்கு மேல வந்து பாருங்க 99% குடும்பம் மேக்சிமம் சில்ட்ரன் இஸ் 2. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, இது திருப்பியும் இந்த மேனிபுலேஷன் மாஃபியா உள்ள வந்ததுங்க. மேனிபுலேட் பண்ணானுங்க. ஒரு குழந்தையே சீனாவில் ஒரு குழந்தை தான். ஐயோ இப்பெல்லாம் கப்பிள்ஸ் வந்து குழந்தையே பெத்துக்கிறது இல்ல,
நாயை வச்சுக்கிறாங்க. நீ எத்தனை கம்பல்ஸ்ரா போய் பார்த்த அப்படி? எத்தனை கம்பல்ஸ் போய் குழந்தை வேண்டாம் நாயை வச்சுக்கிறேன்னு எத்தனை கம்பல்ஸ்ரா நீ போய் பார்த்த? எதை பேசிஸ் பண்ணிடா நீ போடுற? எந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி போடுற? அப்ப என்ன பண்ணானுங்க, இந்த அஜெண்டாவை கொண்டு போய் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா குழந்தை பெத்துக்கிறது அசிங்கன்னு கொண்டு போய் துணிச்சானுங்க. குழந்தை பெத்துக்கிறதும் குடும்பமா வாழ்றதும் இதுவே ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு கொண்டு போய் துணிச்சானுங்க உள்ள. இதைய வந்து நிறைய பேர் நம்பிட்டாங்க. இப்ப எல்லாருமே பகுத்தறிஞ்சு பாக்குறது இல்லை. இன்னைக்கு அதான் சொல்றேனே, இந்த 6-7 வருஷத்துல சோசியல் மீடியா வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்க விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இப்போ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ், ஐ மீன் எக்ஸ் ஸ்பேஸ் ஒன்று இருக்கிறங்காட்டிக்கு லைவா உண்மையா இங்க உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ண முடியுது. அதர்வைஸ் நமக்கான டிபேட் ஸ்பேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, டிவில என்ன பேசுறோம்னா இதான் நம்பிட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்போம் நம்ம. இதுதான் அவ்வளவுதான் இருக்கு நடந்திருக்கு. சோ சொல்லுங்க சிவா. ப்ரோ ஒரு டவுட் என்னன்னா வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டு. பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு எம்பி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி 39 தொகுதியும் பிரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இந்த டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்ற கட்சிகள் கூட, அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் குறைஞ்சது 83 மாவட்டங்கள்னு சொல்லி அவங்க பிரிச்சிருக்காங்க நிர்வகிக்கிறதுக்காக. ஆனா இன்னும் அந்த மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறது மக்களை பாத்துக்கிறதுக்காக 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேதான். இப்போ ஒரு எம்பி அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டுல 6 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியா இருக்காரு. அதுவே அங்க வந்து 8 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியா இருக்காரு. இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட், நமக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. ஆனா அப்படி இருக்கும்போது இது எப்படி நிர்வகிக்கிறது? 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா அந்த எம்பியால எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல அததான் சொல்ற சிவா ப்ரோ, நீ பிரிக்கிறது இங்க பிரச்சனை இல்ல. அதாவது என்னன்னா, நோட்டு டீலிமிட்டேஷன்னா நம்ம உரிமைகளை பிரிச்சு நீ வந்து டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா அதை ஒத்துக்கவே முடியாது, எந்த கட்சியுமே ஒத்துக்க முடியாது. நீ லிமிட் பண்றேன்னா எனக்கு என்ன டேர்ம்ஸ் எனக்கு சொல்லு. ஏன்னா என் ஜியாகிரபி வேற, நான் வாழ்ற வாழ்க்கை வேற. சோ நீ வந்து என்னையும் உத்தரப்பிரதேசையோ இல்ல நீ மத்திய பிரதேசோ ரெண்டையும் வந்து ஒன்னா ஒரு சமமான தட்டுல வச்சு நீ பார்க்காத. அப்படியெல்லாம் நீ பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க வேற, அவங்க வேற, அவங்க ஜியாகிரபி வேற, அவங்க மக்கள் வளர்ற விதம் வேற, அந்தந்த ஸ்டேட்டோட ஹிஸ்டரி வேற. அப்போ அந்தந்த மாநிலத்துக்கு வந்து சுயாட்சி இருக்குது. அப்போ அந்தந்த மாநில மக்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கேட்டு அந்தந்த மாநிலத்துக்குன்னு கஸ்டமைஸ்டா உனக்கு கொடு. நீ எப்படி வந்து நீ ஒரே, நான் என்ன சொல்றேன், எப்படி ஒரு விஷயத்த வந்து எல்லா மாநிலத்துக்கும் நீ எப்படி ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இல்ல சிவா, பண்ணவே முடியாது சிவா நான் ஓப்பனாவே கேக்குறேன். நாளைக்கு வரப்போற நாசகார திட்டம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வரப்போற நாசகார திட்டத்தை யூபில உட்காந்துட்டு அவனும் டிசைட் பண்ணுவாங்களா? இது இப்படிதான் போகும். சோ இது என்னன்னா சிவா, குவாண்டிட்டி வாஸ் குவாலிட்டி இருக்கு. நீ குவாண்டிட்டி என்ன எவ்வளவுதான் வச்சாலும் குவாலிட்டி இல்லைன்னா அது குப்பை தான். அதான் என்னன்னா சிவா, இப்போ நான் என்ன கேக்குறேன், இந்த 39 எம்பி வச்சு நீங்க ஆத்த நீங்க நாளைக்கு 80 எம்பி வச்சு ஆத்த போறீங்களா என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, அவ்வளவுதான். நீங்க இவங்க இந்த 39 பேருக்கு போய் கரெக்டான ரெப்ரசன்டேஷன் பண்ணானே நமக்கான எல்லா திட்டங்களும் வந்து சேர்ந்தாதான் செய்யுது. நாம இந்த 39 இன்னைக்கு அறிக்கையிலயும் சொல்லியிருந்தாரு தளபதியும் சொல்ற போது, இன்னைக்கு இருக்கவங்களுக்கே அங்க ஒரு இவங்க வாய்ஸே அங்க கேட்கப்பட நண்பா, அவங்களுக்கு தர்ற எம்பி ஃபண்டை தவிர அவங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது நான் கேக்குறேன். எம்பி வந்து ஆளுங்கட்சியோட எம்பியா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு வாய்ஸை தவிர, இங்க எதிர்கட்சி எம்பியா இருந்தான்னா அவனை வந்து டம்மியாக்கி தானே விடுறானுங்க இவனுங்க. அவனுக்கு அந்த எம்பி ஃபண்டை தாண்டி அவனை என்ன பண்ண விடுறானுங்க? அவன் போயிட்டு எந்த மினிஸ்டர் கரெக்டா சேர்த்து ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வர முடியுது? இப்ப நாளைக்கு 70 எம்பி ஆயிட்டா நீங்க எல்லாரும் கேட்டுருவீங்களா? நான் கேக்குறேன், எல்லாரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்களா? ஏன்னா அந்தந்த தொகுதி எம்பிக்கு தினம் 4 ரெக்வஸ்ட் இருக்கும் ஒரு மினிஸ்டர் கிட்ட. எல்லாம் அலோவ் பண்ணிடுவீங்களா? நீங்க வந்து நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா காட்டாட்சி மாதிரி தான் நடத்துறீங்க. உங்களுக்கு ஃபேவரானவனுக்கு பூரா என்னென்ன பண்ணணுமோ உட்காந்து பண்ணி, இன்னைக்கு வந்து உட்காந்து இன்னைக்கு கும்பமேளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன், இந்த மூவி கலெக்ஷன் ஸ்டேட்டஸ் மாதிரி போடுறானுங்க. 2 லட்சம் கோடி கலெக்ட் ஆனது, 1.5 லட்சம் கோடி கலெக்ட் ஆனது, அங்கே இருக்கும் கப்பலோட்டுவர் கூட 30 கோடி சம்பாதிச்சார். இப்ப இது எல்லாம் கேட்டாங்களாடா உங்களையே? எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் என்ன கேட்கறேன், அதை சரியா நடத்துனீங்களாடா? கும்பமேளாங்கிறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது முதல்ல வந்து இந்தியா ஃபுல்லா நீங்க வந்து பிரபலப்படுத்தல. அது உத்தரப்பிரதேசில் இருக்கிற தெரிஞ்ச மக்கள் போயிட்டு அதை வந்து ரொம்ப புனிதமா கருதி போய் நீராடி அவன் தெய்வத்தை வழிபட்டு வந்த ஒரு இடம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, அங்க போலினா இழுக்குங்கிறகாட்டிக்கு நம்ம நடிகர் பூரா என்னன்னா புறப்பட்டு போய் ஐயோ ஒரு தடவையாவது முக்குன மாதிரி வந்து போட்டோ எடுத்துடணும்ப்பா,
இல்லைன்னா இவனுக்கு ஏதாவது வந்து பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு போய் நம்ம ஆளுக்கு பூரா போய் முக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னடா இது நான் கேட்கறேன். நீ என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். அதை தந்தியா? அதை பத்தி யாராவது பேசுவீங்களா நீங்க? சோ எல்லாமே என்னன்னா ஒரு டிவிக்காண்டி எல்லாமே நடத்தப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரசாந்த். ஆ? ஆக்சுவலா இதான் இந்த பாயிண்ட்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. யா அவங்க வந்து ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபண்டிங் வந்து ஒதுக்குனாங்க. ஆ. அதுக்கு 4 டைமோ 5 டைமோ அவங்க ரிட்டர்ன் எடுத்திருக்காங்கண்ணா. அது சோ நமக்கு எப்படி பார்த்தாலும் சோ டாக்ஸா கூட வந்து நிக்கும் இல்லண்ணே. இல்ல ரேவந்த். சோ அங்க அங்க எத்தனை பேரு 10 கிலோமீட்டர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப விஐபி மட்டும்தான் போயிட்டு அங்க உட்காந்து இவனுக்கு போஸ்ட் பண்ற அளவுக்கு போஸ்ட் தர்ற அளவுக்கு வந்து அந்த இடம் இருந்தது. போன சாதாரண ஜனங்க நிறைய இடத்துல 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தண்ணி இல்லாம நின்று இருந்தா ரோட்ல. நீ அண்ணா எல்லாத்துக்கும் சரியா அவ்வளவு கிரௌட்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும்? அது அததான் நம்மளுக்கு சொல்றேன். தான் நீ நீ அண்ணா ஆன்டிசிபேட் இன்னொன்னு அவ்வளவு கிரௌட வந்து நீ இப்போ ஆன்டிசிபேட் பண்ணலன்னா அவ்வளவு பெரிய ஈவெண்ட் எதுக்கு நடத்தணுங்கிற நானு. எதுக்கு நீ ஷோ ஆஃப் பண்ணும்? அதாவது வந்து நான் எல்லாத்தையும் பயங்கரமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். வர்றவங்க எல்லாருமே சந்தோஷமா போனாங்க. நீ ஏன் சொல்லணும்? நீ என்ன சொல்ற? விஐபிக்கு கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் ரொம்ப நீ நீ வந்து ஏழை மக்களுடைய அரசாங்கம் நீ சொல்ற. நாங்க சொல்லல. அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? அவனை எப்படி கொண்டு போலாம்? இல்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டு போலாமா? எப்படி ஈஸி பண்ணலாம்? எல்லாருக்குமே விஐபி ட்ரீட்மெண்ட் ஆனா கொடுன்னு நான் சொல்ல. ஒரு இப்போ கூட பேசிக் குடித டிஎம்கேக்கு நீர், வந்து இது பேசிக் தேவைப்படுது. தங்குற இடம் இதெல்லாம் கூட கரெக்டா இல்லைன்னா அவன் எப்படி வருவான்? அண்ணே அண்ணே அண்ணா இப்ப இங்க கூட பிரச்சனை என்ன இது தெரியுமா? வந்து ஒரே நிமிஷம் சிவா ப்ரோ, ஒரே நிமிஷம் சிவா ப்ரோ. அண்ணா இங்க நம்ம பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே? இங்க நம்ம இந்தியன்ஸே ஒரு பிரச்சனை தானே. நீ கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்னு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் பிரசாந்த். இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் வந்து கும்பமேளா போறான்னு வச்சுக்கோங்களேன். அப் டவுன் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் இருக்கா? ஓகே. டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போவீங்க, கரெக்டா? ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் சந்தோஷ். பிரசாந்த், நீ இந்த ஒரு பேசிஸ்ல தானே நீ ஃபர்ஸ்ட் போவே. உனக்கு முதல்ல டிக்கெட் இருந்தா தானே நீ போவ. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, டிக்கெட் இருக்கோ இல்லையோ ட்ரெயினை மொத்தம் உட்காந்து ஜாம் பண்ணி அங்க போய் உட்காந்துட்டு அங்க இறங்கி அங்க போய் ஈவெண்ட் அட்டன் பண்றாங்கண்ணே. அந்த ப்ராசஸே ஆக்சுவலி ரொம்ப கேவலமா இருந்ததுண்ணே. அது வந்து நான் வந்து கவர்மெண்ட் மேல தப்புனா நான் ஏத்துக்கவே மாட்டேன். மக்கள் மேலதான் ஃபர்ஸ்ட் தப்பு. ரேவந்த் மக்கள் முட்டா பையனா உட்காந்துட்டு இருக்கானே ரேவந்த் இன்னைக்கு. நல்லா தெரிஞ்சுக்க ரேவந்த். இது எப்படி தெரியுமா அண்ணே இருக்கு? ரேவந்த் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ரேவந்த் அண்ணே தமிழ்நாட்டுல ஹேண்ட்ஸோன்னு ஒண்ணு இல்ல நடத்துனாங்கல்ல, முடிச்சுக்கிறேன். நான் முதல் சொல்லிக்கிறேன். வாட்டி கும்பமேளா பரவாயில்ல. ஏன்னா அது இல்ல இல்ல மக்களோட தப்பு இருங்க இல்ல இருங்க நான் கும்பமேளா சொல்லிக்கிறேன். நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அறிவோட வச்சிருக்கிறது மக்களோட தப்பா அரசாங்கத்தோட தப்பா? ஆ? எந்த ஒரு அண்ணே அவேர்னஸும் ஒரு அண்ணே பேசிக் அண்ணே அவனுக்கான இல்லண்ணே, அரசாங்கம் தப்பு தானே. நான் அண்ணே சொல்றேன் நான் சொல்றேன் வந்து இந்த இரு இரு சாமி ரேவந்த் விஷயம் வந்துட்டாலே வெறியிடுறாங்க நம்ம இரு இரு ஊருக்காரங்க. இரு இரு நான் சொல்றேன். அவனுக்கான அந்த கூட்டமா போறான் பாரு மக்கள், அவனுக்கான அடிப்படை கல்வி கூட இந்த அரசாங்கம் ஒழுங்கா தரல. இவனுங்க காங்கிரஸ் எல்லாம் இருந்தானுங்கல்ல. இப்ப இருக்கிற பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இன்னைக்கு இவங்கள வந்து நான் முற்றும் குறை சொல்ல மாட்டேன். 15 வருஷம் சிலதெல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த கடைசி 60 வருடங்கள்ல இந்த ஆண்ட மத்திய அரசாங்கங்கள் பெருவாரியான மக்களுக்கு நாமெல்லாம் அதுல ரொம்ப லக்கி. நாமெல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரால இந்த பிரச்சனை இருக்கு. கர்நாடகால ஓரளவுக்கு லக்கி. மேல போறப்போ அவனுக்கு பேசிக் கல்வி அறிவு தரல. அதனாலதான் அவன் வந்து மாடு மாதிரி போறான். நம்ம அப்பாக்கெல்லாம் குறைஞ்சது 5வது படிச்சிருக்காங்க. அவனுக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அவன் அவன் தேர் ப்ரோக்ராம் லைக் தட். அவனை வந்து இன்னும் ஜாதி வாட்டி வதைக்குது. அவங்க ஊர்ல இன்னும் ஜமீன்தார் இருக்கிறான். சாட்டை எடுத்து அடிக்கிறான். பருத்தி பொறுக்கும் போது சாட்டை அடிக்கிற ஜமீன்தார் இன்னும் இருக்கிறான். அவன் வந்து நாயை விட கீழே நடத்தப்படுறான். அவனுக்கு நீ எப்படி கல்ச்சர் வரும் நீ சொல்லு? அவனை நாம எப்படி போய் நாம தப்பு சொல்லலாம்? அவன் வந்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு போறான்னா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் ரேவந்த். உண்மையாலுமே அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். பிரசாந்த் அண்ணே, நீங்க சொல்றது 100% சரி correct. அண்ணே, நீ சரி, ஒரே நான் சிவா இன்னொரு ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் முடிச்சிடுறேன். சிவா கரெக்டா என்னன்னா உங்க கரெக்டா வாய்ஸ் ஒரு கேட்கல மாதிரி சிவா. எக்கோ ஆகுது ப்ரோ. கரெக்டா இல்ல, கேட்கல ஒண்ணும் சிவா. இல்ல. இப்ப கரெக்டா நான் கேட்கல. வந்து நீங்க கரெக்டா சொல்றது கேட்கல. கேக்குதுங்களா? இல்லைங்க கேக்குதுங்களா? கேட்கல. இல்லங்க கேட்கல. எக்கோ ஆகுதுங்க. இல்ல எக்கோ ஆகுது. நீங்க லீவ் பண்ணிட்டு வேணா திருப்பி வாங்க. இப்ப கேக்குதா ப்ரோ? சரி, ஒரே நிமிஷம் ப்ரோ. லீவ் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். வாங்க. இல்லண்ணே லீவ் போட்டுலாம் பிரசாந்த், வருவானா ப்ரோ? நீங்க ஐயோ டார்க் காமெடி கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. இல்ல ம் பிரசாந்த் அண்ணே, ம் இப்போ ஓகே வடக்குல இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க அப்படி போறாங்கன்றது நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றதை நான் 100% ஏத்துக்கிறேன்.
கும்பமேளா வெறும் என்னன்னா வடக்கன்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணாங்களா? நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் போயிருக்காங்க தெரியுமாண்ணே? ரேவந்த் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது ரேவந்த். இது இப்ப வந்து பிரபலமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து உத்தரப்பிரதேச சுத்தி அது 125 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தானே. அது நீ- 10 வருஷம் இல்ல 125 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தானே. 125 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் கும்பமேளா நடக்குதா? ஆமா ஆமா அப்படியா? வருஷம் ஆமா ஆமா வருஷம் அது நடக்கிறது இல்லையா? 125 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. இல்ல 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 நிறைய 125 தடவை இயர்ஸ்க்கு ஒரு கூடுறாங்களே, வாட்டி. சாமியார்களும் கூடுறாங்களே அடிக்கடி. அது வேற இல்ல வேற அது ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் இல்ல இது 125 இயர்ஸ்க்கு ஒரு நடக்கும் வாட்டி. வருஷம் அதெல்லாம் வருஷம். மினி கும்பமேளா. வருஷம் வருஷம் நடக்கும். இது வந்து இது மெகா கும்பமேளா. மெகா கும்பமேளா. ஓ இது இது வந்து 120 ஓகே இயர்ஸ்க்கு ஓகே தான். இது அந்த ஓகே ஓகே 94 ப்ரோ கும்பமேளா அதை நினைச்சிட்டீங்களா ப்ரோ? அது சரி. இல்ல அது அதான் அடிக்கடி நடக்கிறது. யாரு இது? மகாமகம். So அதுதானே இங்க இது மெகா இல்ல கும்பமேளான்றதுனால நீ தான் இவ்வளவு பெரிய கேக்குறது பிரச்சனை. எப்படின்னா ரேவந்த், நீ ம். கேக்குறது வந்து மாத்தி கேக்குறேன். அதாவது என்னன்னா, இப்ப அங்க எஜுகேஷன் இல்ல, அங்க இந்த மேட்டர்லாம் நடக்குது. பட் நம்ம ஊர்லயுமே இன்னைக்கு இந்த இந்த இது இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு நிறைய கிராமங்கள்ல. இங்கேயுமே வந்து எஜுகேஷன் இருந்துமே தேவைப்படுற போது அங்க இன்னும் ஓசா இருக்கு. இன்னைக்கு அதுதான் கிருஷ்ணகிரியில மேட்டர். இன்னைக்கு நியூஸ் ரேவந்த். கிருஷ்ணகிரியில 14 வயசு குழந்தை. 14 வயசு குழந்தைய கொண்டு போய் குழந்தை திருமணம் பண்ண வச்சு அவங்க சொந்தக்காரங்களே யாரோ அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்காங்க பாவம் கிருஷ்ணகிரியில. இது இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது. நான் ரொம்பலாம் தூரமெல்லாம் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இந்த ரேவந்த் இங்க வந்து என்ன, நான் உனக்கு இந்த ம். கோயம்புத்தூர் பெட்டில் காமிப்பேன். இன்னைக்கு பண்ணையாரு மாதிரி உட்காந்துட்டு நீ முடிவெட்டவனை வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவனை ஜாதி ரீதியா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு நினைக்கிற தோட்டத்தை வச்சுட்டு சுத்திட்டு இரு. நான் எந்த நிறைய இருக்கு ரேவந்த். நம்ம வெளியில தெரியறது இல்லை ரேவந்த். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இங்க இந்த மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு இல்ல திருச்சியில உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூர் மெயின்ல உட்காந்துக்கிட்டு இல்ல வந்து திருநெல்வேலி டவுன்ல உட்காந்துட்டு ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிருச்சுங்க, நாமெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க அப்படிங்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் நாறிட்டு கிடக்குது, இன்னும் பயங்கரமா நாறுது. உண்மையாலுமே அப்படிதானே. நானும் ஒரு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி அப்படிதானே நினைச்சு சென்னையில படுத்துக்கிட்டு இருந்தேன். சத்தியமா இல்ல நண்பா. மெட்ராஸ்ல இப்ப நான் இருக்கிற பிளாட்ல ஒரு பிளாக்கே வெஜ் பிளாக்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து வெஜ் பிளாக். வெஜ் பிளாக்னா என்ன பண்ணுவானுன்னு தெரியல. காய்கறி எல்லாம் வளர்ப்பானுங்களா இல்ல டிச்சுக்குள்ள எல்லாம் பூரா காயா ஓடுமா தெரியல. என்ன வெஜ்ஜா வந்து பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம் எல்லாம் வெஜ்ஜா இருப்பானுங்களா இல்ல அது வந்து வாசமே அடிக்காம போகுமா அதெல்லாம் தெரியல எனக்கு சத்தியமா. சத்தியமா சொல்றேன் வெஜ் பிளாக். வாடகை 5000 ரூபாய் கம்மி. நான் கூட வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு போயிடலாமா, போடி சிக்கன் வாங்கி தின்னுக்கலாம், 5000 ரூபாய் கம்மியா இருக்குது அப்படின்ட்டு. எதுக்குடா வெஜ் பிளாக்? அவனுங்களும் அதான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏடா இல்ல உங்களை எப்படி நீங்க வெஜ்னா இல்ல நம்புவாங்க? நான் முதல்ல என்ன இல்ல கம்யூனிட்டி யோ பார்ப்பாங்களா? ஏதாவது சேவ் கிவ் பண்ணி ஏதாவது அப்படியே ஒரு கிளீன் சேவ்ல போனா நம்பிக்குவானுங்கயா. எது இல்ல கம்யூனிட்டி பார்ப்பானுங்க இல்ல ப்ரோ. உங்களோட எனக்கு பர்த் இல்ல கம்யூனிட்டி ப்ரோ, அவனுங்க. எனக்கு என்னன்னா இப்போ புறாலாம் ஆய் பெயிண்ட் வைக்குதாங்க. பூரா ஜன்னல்லையும் பெயிண்ட் வைக்குது. பிளாக்ல தான் நிறைய பெயிண்ட் வைக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவானுன்னு தெரியல. அதெல்லாம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எப்படி வரும்னு தெரியல. இல்ல சீரியஸா இது வந்து என்னன்னா, நான் வந்து எந்த கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேட் பண்ண சொல்லல. ஆனா நடு டவுன்ல இது இருக்குது. நடு டவுன்ல இது இருக்குது. அது வெஜ்ஜில தான் ப்ரோ வரும். ஏன்னா தானியம் சாப்பிடுறது இல்ல. சோ புறாலாம் வெஜ்ஜில அதெல்லாம் அங்க அலோடு. அது வெஜ்ஜா அது? அப்ப நாங்கெல்லாம் ஆமா நான்வெஜ், ப்ரோ. அதெல்லாம் வெஜ்ஜா? பூனை எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான்வெஜ்னு சொல்லிட்டு. அது மதில் மேல இருந்தா கூட வாட்ச்மேன் கிட்ட அடிக்க ஐயா இல்ல சொல்லுவாங்க. ஐயா நாங்க ஐயா வேணாம் ஐயா பூனை பால் பிரெட் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஐயா அண்ணா முடியலையா. ஒத்தண்ணா அண்ணா ஒத்தண்ணா. அதனால டீலிமிட்டேஷன் பேசிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஃபேர் ரெப்ரசன்டேஷன். எல்லாத்திட்டையும் கருத்து கேளு, உட்காரு. ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் கருத்து கேளு கலெக்டிவா. அது கருத்து கேட்கறதுன்னா சும்மா வந்து ஒரு ஆபீஸரை போட்டு உட்காந்து சாமியானா போட்டு உட்காந்துட்டு எவனைங்கிட்டையும் கேட்காம நாங்களே எழுதிட்டு போறது கிடையாது. நீ ஆன்லைன்ல போலடு, நேரா போ, அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணு, மக்கள் பார்க்கட்டும். அவன் கருத்தை எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து பார்லிமெண்ட் கமிட்டி போடு, உட்காரு, எல்லாம் பேசு. பின்ன இன்னைக்கு அண்ணாமலை என்ன இல்ல இன்னைக்கு எஜுகேஷன் லெவல்லே அவனுங்க வந்து இம்ப்ரூவ் ஆகல. நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா இல்ல ஆன்லைன்ல போயிட்டு அவங்க இன்னைக்கு என்ன அவனுங்க ஓட் இல்ல பண்ணுவாங்க? மான்ஸ்டர், நான் என்ன கேட்கிறேன், இல்ல நான் சொல்றது நம்ம சவுத் நாம சொல்றது, நான் சொல்றது தமிழ்நாட சொல்றேன் நான். நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ம், ப்ராப்பரா ம். சிஸ்டமேட்டிக்கா நீ பண்ணுங்கிற நான். நீ வடக்கு விட்டுருங்க. வடக்கு அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் அவனு அதை பத்தி என்ன கவலைப்படுறானா இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இல்ல கவலைப்படுறானா அதை விடுங்க. இங்க ஒரு ஆடு இங்க ஒரு ஆடு இல்ல உட்கார்ந்துகிட்டு நான் எம்பின்னா இல்ல என்ன இல்ல தெரியுமா நான் இது என்ன தெரியுமான்னு கேட்கிறேன், கேட்டுக்கிட்டு இல்ல இருக்குல்ல. அண்ணாமையோட இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன இல்ல ஒரு மாநில உரிமைக்காக என்னத்த நிமிஷம் கொண்டு வந்த ஹரிஷ். போராடு. இல்ல ஹரிஷ், நான் சொல்றேன் என்னன்னா, இது என்ன வாய் கொழுப்புன்னு தெரியல அண்ணாமலைக்கு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நான் இது சும்மா இந்த குரூப்ல இருக்கிறேன்னு கேட்கல. எம்பினா என்னன்னு தெரியுமா, எம்எல்ஏன்னா என்னன்னு தெரியுமா? ஏண்டா பூரா பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் பொலிட்டிக்ஸ்ல இருக்க முடியுமாடா?
இப்ப எல்லாருமே ஐபிஎஸ் படிச்சுட்டு வெளியில வந்தா தான் பொலிட்டிஷியன் மதிப்பாங்களா? மோடி எதுவுமே தான் படிக்கல. ஆனா இன்னைக்கு வந்து பிரதமரா இருக்காரு. இன்னைக்கு போயிட்டு மோடி கிட்ட நீ பேசுவியா? அது பேச முடியாதுல்ல. அ? இவன் மேலயே எனக்கு டவுட் இருக்கு. இல்ல. சரி, நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிள். அண்ணாமலையான் கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். கருத்து சரியா இல்லையா? அத மட்டும் பேசுங்க. எம்பின்னா என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லா அறிவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவன் மக்களுக்கு அவன் நல்லது நினைச்சா போதும். அவ்வளவுதான். உங்கள மாரி அரிட்டாப்பட்டியில போயிட்டு ஸ்கீம நிறைவேத்துறதுக்கு திமுகவோட அன்கோ போட்டு நிறைவேத்துறதுக்கு போயிட்டு, அங்க அவனுக்கு கண்டுபிடிச்சு போராடினதுக்கு அப்புறம், ஐயையோ! நாங்க கொண்டு வரலையே! இப்ப பாருங்க நீக்கிறேன் பாருங்க அப்டின்ட்டு போய் அங்க போய் ஒரு நாடகத்த போட்டு, திருப்பியும் இங்க வந்து அண்ணாமலை அண்ணன் தான் நீக்கினார். இதுக்கெல்லாம் வந்து ஐபிஎஸ் படிக்க வேண்டிய இதுக்கு வந்து எந்த டிகிரி வேண்டியது இல்ல. இதுக்கு வந்து பிராடுத்தனம் தெரிஞ்சாலே போதும். என்னங்க? சோ இந்த விபரீத அறிவு இதெல்லாம். இதுக்கெல்லாம் படிக்காமயே இருந்துரலாங்கிறேன் நானு. அ? இன்னொரு குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க ப்ரோ. எப்படின்னா அதே அரிட்டாப்பட்டியில அ. வந்து போராடின மக்கள் மேல வந்து 5000 பேர் மேல கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அததான் பாத்தீங்கன்னா அந்த இல்ல. ஸ்கீம் வந்ததுக்கு இது அப்புறம் 2மே பாத்தீங்கன்னா முதல்வருக்கு பாராட்டு ஐயோ! இது தெரிவிப்பாங்க. 2மே அன்கோ. ம். 2மே அன்கோ நண்பா. இது நல்லா தெரிஞ்சுக்க. அரிட்டாப்பட்டியில அதாவது திமுகக்கெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சுக்க. இட சம்பந்தமா நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு திட்டம் போட்டா திமுகக்கு இங்க அடுத்த நாளே தெரிஞ்சிரும். இடத்துல திமுக கில்லாடி. அதெல்லாம் விடவே மாட்டானுங்க. அப்போ ஏன்டா அவ்வளவு பெரிய மலைக்குள்ள குடைஞ்சு போறானுங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த திட்டம் வரப்போறதே தெரியாதா? அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வாயில விரல வச்சுக்கிற குழந்தைகளா இதுக. அப்பல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா தெரியும். என்னன்னா, சரி அப்பா கொண்டு வரானுங்க. இதுல நமக்கு ஒரு பெத்த கமிஷன் ஒண்ணு கிடைக்கும். செர்றா அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்திருந்தா, பார்த்தா மக்கள் கிளர்ந்து எழுந்துட்டான். மக்கள் தெளிவாயிட்டான். ஸ்ட்ராங்கா நின்ட்டானுங்க. ஆனா, இனிஷியலா மிரட்டி பார்க்கிறது. ஏன்னா 5000 கேஸ் போட்டா மிரட்டுருவானுங்கல்ல, பயந்துருவானுங்கல்ல. மிரட்டி பார்ப்பேன். அந்த பக்கம் என்ன பண்ணுது பிஜேபி? அப்பா நம்ம பங்காளி ஒருத்தன் இருக்கான். எப்படியோ அவன விரட்டி விட்டுருவானுங்க. விரட்டி விட்டா டங்ஸ்டன் எடுத்துருவோம். எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பெத்த லாபத்த பார்த்தரலாம்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, போராட்டம் அந்த மக்களுக்கு மட்டும் தான் அந்த கிரெடிட். அரிட்டாப்பட்டியில சிவா கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க சிவா. ஐயோ! பேசிக்கியா ஐயோ! ஆ ஹரிஷ் அது ஸ்பீக்கர் மியூட் பண்ண சொல்லுங்க பேசுறவங்கள அவருக்கு. தான் எல்லாரும் பிரசாந்த் ப்ரோ. ஆ. இல்ல. இல்ல மியூட் பண்ணிட்டேன் ஆமா. இல்ல என்னன்னா, இல்ல நான் சொல்றேன் என்னன்னா பிரசாந்த் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். பிரசாந்த் ப்ரோ இப்ப கேக்குதா? ப்ரோ பிரதர் ரொம்ப echo நீங்க தான் bro இன்னுமே அடிக்குது. வந்து பாத்ரூமோட பாட்டத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு பிரதர். பாத்ரூம் மேல போன ப்ரோ எனக்கு வச்சுட்டு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கீழ இப்போ வந்து இருந்து இல்ல பிரதர். பிரசாந்த் அண்ணன் வந்து வாய்ஸ் சொன்னாரு கும்பமேளா. வாய்ஸ் சரியில்லைங்க. வாய்ஸ் சரியில்லை. இத முதல்ல சரி பண்ணுங்க. இல்ல அவர் நீங்க இது பண்ணிருக்கேன். அவர் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. கரெக்ட் ஆமா. பண்ணிட்டு நீங்க தேங்க் சொல்லுங்க. யூ. இல்ல காலையில வாங்க இப்ப ப்ரோ. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றேன். ஆனா அரிட்டாப்பட்டியோடைய நம்ம அரிட்டாப்பட்டின்னு இவர் வந்து நம்ம குறுக்க வந்துட்டாப்டி சிவா. அ அந்த அந்த போராட்டத்தோட வெற்றி, அத தடுத்து நிறுத்துறது அந்த மக்கள் மட்டுமே. அவன மட்டும் தான் சார். இவனுக்கு கட்சிக்கு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப் எடுத்துட்டானுங்கன்னா, அத விட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. 2 பேரும் அன்கோ போட்டு அந்த மக்கள முடிக்கிறதுக்கு பார்த்தாய்ங்க. மக்கள் முடிச்சுட்டான். அவ்வளோதான். இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் இல்ல. பல திட்டம் ஐயா அந்த அன்கோங்கிறீங்களா அப்படின்னா என்னங்கய்யா? அன்கோன்னா என்னன்னாங்கய்யா, ஆரம்பிச்சு பாசிசமோ விடுறதுங்கய்யா. பாயசமோ பாயாசம் இந்த பாயாசம் 2 கரெக்ட்டா மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, கரெக்ட் அ விஷயம். திட்டம் உள்ள வருது. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹவா செந்தில் மாரி கம்முன்னு உட்காந்துருந்தாய்ங்க. சரியா? அதுக்கப்புறம் திட்டம் உள்ள வருது. உள்ள வந்தோனே அவிங்க என்னன்னா, அப்பா உள்ள வந்துட்டோமா, நுழைச்சிட்டோமா, அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு. பாயாசம் என்ன பண்ணுது? போடுறா கேஸ. எவன்டா அவன்? எங்க ஓனர் திட்டத்த எதிர்க்கிறது. இங்க வாங்கடா அப்படின்ட்டு வந்து ஓனருக்கு எதிரா இருக்கிறவன பூரா கேஸ போடு. இல்லாட்டி 5000 கேஸ் போடுவாய்ங்களா? 5 கேஸ்னா கூட ஓகே. 5000 கேஸ் போடுறீங்கன்னா, அப்ப என்ன? கம்ப்ளீட் அன்கோ. போட்டு உழுக்கணும்னே ஒரு லெவல் என்ன ஆகுது? கீடியா எல்லாம் டேய் சைலன்ட்டா இருங்கடா. அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஊர் தமிழ்நாடுல இல்ல. அது அந்தமான் ஐலண்ட்ஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்கடா. அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு மீடியாக்கள் சொல்லி நம்ம ஆளு மீடியாவும் அரிட்டாப்பட்டி என்ற ஊர் அந்தமானுக்கு அருகில் ஒரு சிறு தீவாக உள்ளது. அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் போராடுறா அப்படின்ட்டு மீடியாங்கிறதே கவர்மெண்ட் தானே வச்சிருக்கு. அதுல சொல்ற ஹரிஷ் அது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ. அப்போ ஒரு பாயிண்ட்ல இல்ல. அது மக்கள் போராட்டம். அவனோட வாழ்வாதாரம். ஒரு மலை அப்படிங்கிறது அந்த சுத்தி இருக்கிறவனோட வாழ்வாதாரம். அப்படின்ட்டு அவன் நின்னுட்டான். நெஞ்ச நிமித்தி நின்ட்டான் அவன். வாங்கடா பாத்திரலாம் செத்தா சாவரம்டான்னு நின்ட்டான். 2 பேரும் ஜெர்க் ஆயிட்டாய்ங்க. என்னன்னா, ஆஹா! ஜல்லிக்கட்டு மாரி பெருசாயிர மாட்டிருக்கு. இத ஸ்டேட் வைட் ஏதாவது ஆயிர மாட்டிருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் நின்னுச்சு.
இல்லன்னா ஏண்டா அது எப்படிடா இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சுரங்கம் மோசமா தெரியுது? அண்ணாமலை என்ன வாய் கூசாம பேசுற அப்படியே. இதே வாய் என்ன சொல்லுச்சு தெரியுமா அந்த இதுல? டங்ஸ்டன் எடுக்க வேண்டும். நமக்கு முன்னேற்ற அதெல்லாம் வாயா? நம்ம திட்டங்கள் வர வேண்டும். ஐபிஎஸ் வாய் எதுக்கு அப்படி பேசுது? நீங்க தான் பெரிய சத்தியத்தின் புதல்வனாச்சே. ஹரிச்சந்திரன் பையன்ல. உன்ன பேசினா அதிலே நில்லு. நீ இல்ல என்ன சொன்ன? பிரசாந்த் ப்ரோ, இதுலயே 2024லயே இதுல நடந்ததுல ப்ரோ, மை பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை நான் வைக்கிறேன். 25% we will win. 25% 25 எதுல சீட்ஸ். இல்ல அதாவது அண்ணே அது எழுதி வச்சுக்கோங்கண்ணே, எழுதி வச்சுக்கோங்கண்ணே. அண்ணே இல்ல எழுதி ப்ரோ. வச்சுக்கோங்கண்ணே. அதே மறந்து என்னன்னா அவர் திமுக சொல்லிட்டு இருக்காரு. பங்காளின்னு மறந்து நம்ம கட்சி தான் அதுன்னு நினைச்சிட்டு நாங்க 25 ஜெயிப்போம்பான்ட்டு இருக்காரு. அத தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் அப்படி. இல்ல அங்க ரோல் ஆயிருச்சு. இல்ல இவங்க என்னன்னா ஹரிஷ் அண்ணாமலை ஒரு நல்லது பண்ணா கண்டிப்பா அது பாராட்டத்தான் போறோம். ஆனா இங்க என்னன்னா இந்த இல்ல ரொம்ப ப்ரோ சிம்பிள் அந்த ஹரிஷ். கட்சியில இருந்து எப்படி ப்ரோ நல்லது பண்ண போறான்? இல்ல நண்பா, இதான் ரொம்ப bro concept. ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவர் நீங்க வந்து ஒரு அப்பாயிண்டட் லீடர், அவ்வளவுதான். அண்ணாமலைங்கிறது அப்பாயிண்டட் லீடர், தட்ஸ் ஆல். நீங்க இல்லைன்னா இந்த கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி போக போறீங்க, இல்ல வந்து சென்ட்ரல் ஏதாவது கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அப்பாயிண்டட் லீடர், தட்ஸ் ஆல். நீங்க இது ஒண்ணு மக்களோட ஆதரவு பெற்று இனி பிஜேபி காரங்களே பாதி பேர் உங்களை பிடிக்கிறது இல்லை, அது வேற. இவரு இப்பதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்காதவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் அந்த போர்ஷன் நீ படிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா படிக்காத சப்புன்னு ஒரு ஆளை விட்டான்னு வச்சுக்கோ, கம்முன்னு போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் வாழ்க்கையில எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டேன். இப்போ அவர் பேசல அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ விஜய் என்ன மைக்க பிடிச்சி கலாச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? இப்படி நம்மள என்ன மலை ஐயோ ப்ரோ, அப்படின்னு அந்த கலாச்சிட்டாருன்னு வச்சுக்குவேன். சந்தோஷம் வந்துரும். அந்த குரங்குக்கு சந்தோஷம் வந்த மாதிரி என்ன அவங்க பேசிட்டாங்க, என்ன பத்தி அவங்க பேசிட்டாங்க. இல்லங்க இல்லங்க, அதாவது என்னன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னாங்க, இது வந்து இதுதான் உண்மையா சொல்றேங்க. இந்த சனாதனங்கிறது இதுதான். அதாவது நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்.